ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்போ அவர் கலிலேயாவில் தங்கியிருக்கார். யூதேயாவில் இருந்த எருசலேம்ல கூடார பண்டிகை நடக்குது. இப்போ அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் பண்டிகைக்கு போறாங்க. அப்போ இவரையும் தன்னோடு கூட வரும்படியா கூப்பிடுறாங்க. இந்த கலிலேயாவில் செய்யற அற்புதங்களை எல்லாம் யூதேயாவில் வந்து செஞ்சா சீக்கிரமா பிரபலம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசிக்காததுனால இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அடுத்த வசனத்துல யோவான் எழுதுறாரு. அப்போ ஆண்டவர், நான் இப்போ உங்களோடு கூட பண்டிகைக்கு வரலன்னு சொல்லிடுறாரு. அப்போ அவருடைய குடும்பத்தாரெல்லாம் போயிடுறாங்க. பாதி பண்டிகையா இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்தரங்கமா அந்த பண்டிகைக்கு போறார். அந்த பண்டிகையினுடைய கடைசி நாள்ல ஆண்டவர் தேவாலயத்துல பிரவேசித்து உபதேசம் பண்றார். சிலர் அவருடைய உபதேசத்தை விசுவாசிக்கிறாங்க, சிலர் விசுவாசிக்கல, சிலர் அவரை கொலை செய்யும்படியா தேடிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ ஆண்டவர் அந்த பண்டிகையினுடைய கடைசி நாள்ல சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தா என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் சொல்றார். ஒரு நதின்னு சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து பல நதிகள் புறப்பட்டு போகும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளுக்கே நம்ம வந்து ஆகாரம் வேணும், நமக்கு ஆடை வேணும், நமக்கு காற்று வேணும்னு சொல்லி பல தேவைகள் இருக்கு. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுதா இல்லையா அப்படின்றது நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் நம்மை அவரை போல படைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஆத்துமா அவருடைய காரியங்களாலே நிரப்பப்பட வேண்டும் சொல்லி தாகமுள்ளதா இருக்கும்படியாக ஆண்டவர் படைச்சிருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய சுவாபங்கள் நம்மிலே நிரம்பும் பொழுது நம்ம ஒரு திருப்தியை நம்முடைய ஆத்துமாவிலே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் என்னை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள்னு சொல்லி எதை குறித்து ஆண்டவர் சொன்னார்னா, தன்னை விசுவாசிக்கிறவர்கள் பெறப்போகிற பரிசுத்த ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார் சொல்லி யோவான் எழுதுறார். கிறிஸ்துவுக்கு முன்னதாக வாழ்ந்த சாலமோன் கூட ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்படும் சொல்லி எழுதுறார். ஜீவ ஊற்றினால ஜீவ நதினால ரெண்டுமே வந்து வற்றாததை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார். ஒரு நாள்ல பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மீது பொழிந்தள்ளப்பட்ட 50வது நாள் பெந்தகோஸ்தே நாளை இன்றைக்கு நம்ம நினைவு கூர்றோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை வாழும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்பதை குறித்த 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். முதலாவதாக டாக்ட்ரின் ஆஃப் வைசஸ் ரிவர் ஆஃப் லிவிங் வாட்டர்.
ஞானவான்களின் போதகம் ஜீவ தண்ணீர் உள்ள நதியாகும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். சாலமோன் முதலாவது ஜீவ நதியே ஞானவான்களுடைய போதகம், அதனால மரண கண்ணிகளுக்கே நீங்க தப்பிச்சுக்கலாம்னு சொல்லி எழுதுறார். ஆங்கிலத்துல மரணத்தை நோக்கி ஒரு மனுஷன் போயிட்டு இருந்தானா அவனுடைய அந்த திசையே மாற்றி ஞானவான்களுடைய உபதேசம் ஜீவனுக்கு நேராக நடத்தும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஞானவான்களுடைய போதகம் அவ்வளவு வலிமையானதுன்னு சொல்லி சாலமோன் எழுதுறார். ஏன் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ நதின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஞானம் ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனிடத்துல இருந்தோ இந்த உலகத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அறிவு வேணா எவ்வளவு வேணா படிச்சு நம்ம பெற்றுக்கொள்ளலாம், ஆனா ஞானம் கடவுளிடத்துல இருந்து மாத்திரம்தான் பெற முடியும். இன்றைக்கு இந்த உலகத்தை கண்டறிந்தவர்கள், உலகத்தினுடைய தோற்றத்தை ஆராய்ந்தவர்கள், அறிவியலாளர்கள் எல்லாருமே எவ்வளோ காரியங்களை அவங்க சாதிச்சு முடிச்ச பிறகு கடைசியில இதுக்கு மேல என்னால கண்டுபிடிக்க முடியல, மனிதனுடைய சக்திக்கு மேற்பட்ட ஒரு காரியம் இந்த பூமியில இருக்குன்னு சொல்லிதான் தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஞானம் கடவுளிடத்திலிருந்து பெறப்படுகிறது, அதனால அது ஜீவநதின்னு சொல்லி சாலமோன் எழுதுறாரு. இந்த ஞானத்தை ஒரு மனுஷன் எப்போ தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிறான்னா, 3ஆம் அதிகாரத்துல சாலமோன் எழுதுறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் சொல்லி சொல்றார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்லி 8ஆம் அதிகாரத்துல எழுதுறார். தீமைனா ஒரு சுயநலமா எனக்கு தீமையான காரியம், என்னுடைய குடும்பத்துக்கு தீமையான காரியம் அப்படி இல்லை. கடவுள் எப்படி நன்மை எது தீமை எது என்பதை வகையறுக்கிறாரோ அதே போல ஒரு மனுஷன் தானும் எப்படி நன்மை எது தீமை எது என்பதை வகையறுக்க கற்றுக்கொள்ளுகிறானோ அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்லி சொல்றார். இன்றைக்கு எப்படி ஆண்டவர் அவரை விசுவாசிக்காதவங்க, அவருக்கு கீழ்ப்படியாதவங்க, விரோதமா நடக்கிறவங்க எல்லார் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணி தன்னுடைய மழையை பெய்ய பண்ணுகிறாரோ, அது போல நன்மை தீமையை வகையறுக்க கற்றுக்கொள்ளுறதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்லி எழுதுறார். கடவுளுக்கு பயந்த உடனே ஒருத்தன் ஞானி ஆயிடுறானா? இல்ல. இன்னைக்கு ஒரு பிள்ளைய டீச்சர் ஆக்கணும்னு நினைச்சு ஸ்கூல்ல கொண்டு போய் எல்கேஜி சேர்த்த உடனே அது டீச்சர் ஆயிடுதா? 12 வருஷம் ஸ்கூல் ஸ்டடிஸ் முடிக்கணும், அதுக்கப்புறம் டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் டீச்சர் எஜுகேஷனுக்குரிய காரியங்களை படிச்சு முடிச்ச பிறகுதான் டீச்சர் ஆகுது. அது போல கடவுளுக்கு ஒரு மனுஷன் பயப்பட ஆரம்பிச்ச உடனே ஞானி ஆடுறதில்ல. அதுக்கு பிறகு ஆண்டவரோடு கூட பல நாட்கள் நடக்கும் பொழுது அவருக்குரிய காரியங்களை அவங்க அறிந்து கொள்றாங்க. அதனால கடவுளுக்குரிய காரியம், ஜீவனுக்கு ஏதுவான காரியம் எது, மரணத்துக்கு ஏதுவான காரியம் எது என்பதை அவங்க கற்றுக்கொள்றாங்க. அவர்களுடைய உபதேசத்தை நம்ம இன்றைக்கு கேட்டு நடக்கும் பொழுது நாம் மரண கண்ணிகளுக்கு தப்பித்துக் கொள்வோம் சொல்லி சாலமோன் சொல்றார். இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுறார். நாம் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை சந்திக்கிறோம். நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு, வானமண்டலத்தின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. அதனால தீங்கு நாள்ல பிசாசனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க நம்ம திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி சொல்றார். இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, சத்தியம் என்னும் மார்க்கச்சை, விசுவாசம் என்னும் கேடகம், சுவிசேஷம் என்னும் ஆயத்தமாகிய பாதரட்சை, தேவ வசனமாகிய பட்டயம். பிசாசை எதிர்த்து எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும்ன்றதுக்காக பவுல் இதை எழுதுறார். அதே போல சாலமோன் ஜீவனை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது, மரணத்துக்கு ஏதுவான காரியத்திலிருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுறார். இந்த உலகத்துல நீங்க என்னத்தை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, ஞானத்தை நீங்க சம்பாதிச்சுக்கங்க. உங்களுடைய சகோதரின்னு சொல்லி சொல்லுங்க, ஆங்கிலத்துல ரிலேட்டிவ்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, உறவினர் சொல்லி சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா எப்படி ஒரு உறவினரை நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது, முடிவெடுக்க முடியாத நேரங்கள்ல நீங்க நிற்கும் பொழுது, ஞானத்தை நீங்க கூப்பிடும் பொழுது அது உங்களுக்கு உதவி செய்யும் எழுதுறாரு. 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும் பொழுது, சிரசுக்கு அது கிரீடமா இருக்கும், உங்களுக்கு அது சரப்பணியா இருக்கும் சொல்லி, ராஜாவா இருந்ததுனால அவர் ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருந்தது போல எப்படி ஒரு மனிதனை ஞானம் அழகுபடுத்தும் அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஞானத்தோடு வாழும் பொழுது இந்த பூமியில உங்களுடைய ஆயுசின் வருஷங்களே பெருகிறோம். நீங்க நடக்கிற பாதையில உங்களுக்கு இடுக்கன் இருக்காது, நீங்க ஓடினாலும் அந்த பாதையில இடறி போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். சாலமோன் எப்போ தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஞானத்தை பெற்றார்னா, அவர் ராஜாவாக தன்னுடைய ராஜ்யபாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஞானம் இல்லாதவரை தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவர் ராஜாவான உடனே ஆண்டவர்கிட்ட இவ்வளவு திரளான ஜனங்களை நான் எப்படி நியாயம் விசாரிக்கிறது, எனக்கு ஞானம் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறார்.
அந்த ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருச்சு. அதனால சாலமோன் கேட்ட ஞானம், அவர் கேட்காத ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாத்தையும் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுக்கிறார். சாலமோனுடைய நாட்கள்ல தேசம் அமைதியா இருந்தது போல ஒரு ராஜாவினுடைய நாட்கள்லயும் இல்ல. ஜனங்கள் எல்லாரும் சுகமா இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் ஞானியா இருந்ததுனால யுத்தமே இல்லாத எல்லா ராஜாக்களோடும் அவர் சமாதானமா இருந்திருக்கிறார். ஆனா அவர் சமாதானமா இருந்ததுனால அந்த ராஜாக்களுடைய பெண்களை எல்லாம் இவர் திருமணம் முடிச்சிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி இவங்க அந்நிய ஜாதியோட கலக்க கூடாது. வாலிபனா இவர் இருக்கும் பொழுது, இவருடைய சரீரத்துல பலன் இருக்கும் பொழுது அவர் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறார். முதிர் வயதான பொழுது அந்த பெண்கள் எல்லாம் இவருடைய இருதயத்தை வழி விலகி போக பண்ணினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்காக 46 வருஷங்களாக உழைத்து ஒரு பிரம்மாண்டமான தேவாலயத்தை கட்டின மனுஷன் இப்போ விக்கிரகங்களுக்கு பலியிடத்துக்கு மேடைகளை கட்டுறாரு, கோயில்களை கட்டுறாரு. ஆண்டவர் அதனால அவருக்கு தரிசனமாகி 2 முறையா இந்த விக்கிரக ஆராதனை விட்டு நீ விலகுன்னு சொல்லி எச்சரிக்கிறார். ஆனாலும் அவர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால நான் உன்னுடைய ராஜ்யபாரத்தை பிடுங்கி உன்னுடைய வேலைக்காரனுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். கடவுள் ஒரு மனுஷன்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா எந்த அளவுக்கு அவர் கோபமா இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியா அந்த வார்த்தையை சொல்றார். என்னுடைய தாசனாகிய தாவீது நிமித்தம் 2 கோத்திரம் மாத்திரம் நான் உனக்கு மீதியாக வைப்பேன்னு சொல்றார். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது, திருமணமாகாத ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும்னு சொல்லி அவ்வளோ உபதேசம் எழுதியிருக்கிறார். அதே போல 7ஆம் அதிகாரத்துல திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்கு எப்படி உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும், மனைவி எப்படி கணவனுக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி, எதிர்பாலினரோடு எப்படி நடக்கணும்னு சொல்லி அவ்வளோ உபதேசம் எழுதின மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தான் சொல்லிய உபதேசங்களையே கை கொள்ள முடியாதவராய் பின்மாற்றத்துல தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார். சாலமோன் மரிக்கும் பொழுது ஞானியாதான் மரிச்சாரு. ஆனா அந்த ஞானம் எதனால வந்ததோ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இழந்தவராய், ஆண்டவர் தந்த ஸ்தானத்தை இழந்தவராய், அவருடைய ராஜரீக அபிஷேகத்தை இழந்தவராய் அவர் பின்மாற்றத்துல தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார் சொல்லி பார்க்கிறோம். அது போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடந்ததுனால ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று கொண்ட பிறகு இன்னைக்கு அதையே நீங்க மறந்துட்டு ஆண்டவர் உங்களோடு பேசியும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். திரும்பவுமாக நீங்க உங்களுடைய ஆதி பிரதிஷ்டைக்கு திரும்பும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முதன்மை ஆக்கும் பொழுது மரண கண்ணிகளுக்கு உங்களுடைய ஆத்துமாவை விலக்கி காத்துக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காஷியஸ் இஸ் ரிவர் ஆஃப் லிவிங் வாட்டர். புத்திமான்களின் புத்திமதி ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஆகும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, மதியினரின் போதனை மதியினமே. ரெண்டாவதா சாலமோன் புத்தி ஒரு மனிதனுக்கு ஜீவ ஊற்றுன்னு சொல்லி எழுதுறாரு. புத்தின்றது ஆங்கிலத்துல அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்புல காமன் சென்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்புல நாலேஜ் டு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதலை பெற்றுக்கொள்வதற்கான அறிவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி ஜாக்கிரதையுள்ளவனாய் வாழ்வது என்பதை குறித்த அறிவை தருறது தான் புத்தின்னு சொல்லி சாலமோன் எழுதுறார். அப்போ யார் புத்திமான்னா, தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து இல்ல மற்றவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில தோற்று போகாமல் வாழ்ந்து ஜெயிப்பது, வெற்றி பெறுவது என்பதை குறித்த காரியங்களை யார் ஈஸியா கத்துக்கிறாங்களோ அவங்கதான் புத்திமான் சொல்லி நம்ம அறிந்து கொள்றோம். இதுதான் சாலமோனுடைய தகப்பன் ஆகிய தாவீதினுடைய வாழ்க்கையில பாக்குறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தாவீது மகா புத்திமானா இருந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. தாவீது ராஜாவான பிறகு இல்ல, ஒரு நாள் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக அவன் போர்க்களத்துக்கு போறான். அவ்வளோ நாளா இந்த இஸ்ரவேலருக்கு எதிராக இருந்த ராட்சதனா இருந்த கோலியாத்தை எதிர்த்து தாவீது யுத்தம் பண்ணி ஜெயிச்சிடுறான். அப்போ கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் சவுல் கொன்றது 1000, ஆனா தாவீது கொன்றது 10,000 சொல்லி பாடுறாங்க. இதை கேட்ட உடனே அது வரைக்கும் தாவீது யுத்தம் பண்ணா பரவாயில்ல நினைச்சிட்டு இருந்த சவுல் தாவீதை காய்மாகாரமாக பார்க்க ஆரம்பிச்சான். உடனே ஆண்டவரால விடப்பட்ட ஒரு அசுத்த ஆவி அவன் மேல வந்துச்சுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. சவுலை பிடிச்சிருந்த ஆவி அவனை விட்டு போகணுன்றதுக்காக சுரமண்டலம் வாசிக்கிறவனை தேடுறாங்க. அப்ப திரும்பவும் தாவீதை அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க.
தாவீது அரண்மனையில் தங்கியிருக்கான். தாவீது சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது சவுலை பிடிச்சிருந்த ஆவி அவனை விட்டு போயிருது. ஆனாலும் சவுல் தாவீது அரண்மனையில் இருக்கும்போது சவுல் 2 விசையாக தாவீத ஈட்டியால கொலை செய்யும்படியாக தேடுறான். ஆனா தாவீது அவனுடைய கைகளுக்கு தப்பிச்சிடுறான். தாவீது மகா புத்திமானா இருக்கிறான். அவன் செய்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்யறாருன்னு சொல்லி சவுல் தாவீதுக்கு பயப்படுறான். அப்போ தாவீது புத்திமானா இருந்ததுனால, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு செவிசாய்த்து நடந்ததுனால, ராஜாவினுடைய அரண்மனையில இருக்கிறான். ராஜா கொலை செய்யும்படியா தேடுறான். ஆனா அவனுடைய கைகளுக்கு தன்னுடைய ஜீவனை அவன் விலக்கி காத்து கொண்டான்னு சொல்லி பாக்குறோம். அதே போலதான் சாலமோனுடைய வாழ்க்கையில பாக்குறோம். தாவீதுக்கு பிறகு சாலமோன் ராஜாவாகிறான். தாவீதினுடைய வயதான காலத்துல அமர்த்தப்பட்ட பணிப்பெண் இப்போ அரண்மனையில இருக்கா. சாலமோனுடைய தாயாகிய பத்செபாள் அவனுடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு தாவீதினுடைய பணிப்பெண்ணை பெண் கேட்டு வரா. அப்படின்னா ராஜ்யபாரத்தையும் நீங்க அவனுக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். தன்னுடைய தாயா இருந்தாலும் சாலமோன் புத்திமானாய் நடந்ததுனால தன்னுடைய ராஜ்யபாரத்தை அவன் தக்க வச்சுக்கிட்டான்னு சொல்லி பாக்குறோம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் ஆண்டவரை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போன கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி சொல்றார். அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டியை எடுத்துட்டு போறாங்க. ஆனா அதோடு கூட அவங்க எண்ணெய் எடுத்துட்டு போல. இப்போ நடுராத்திரியில மணவாளன் வருகிறார்னு சொன்ன சத்தம் கேட்ட உடனே புத்தி உள்ளவங்க தன்னுடைய தீவெட்டைகளை ஆயத்தம் பண்ணிடுறாங்க. ஆனா புத்தி இல்லாதவங்க உங்களுடைய எண்ணெயில எங்களுக்கும் கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க புத்தி உள்ளவங்கன்றதுக்கு அடையாளமா வரும்பொழுது தீவெட்டிக்கு என்ன வேணும்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப இன்னொருத்தவங்க கேட்குறாங்கன்னு உடனே உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் ஆகாதபடிக்கு நீங்க போய் விற்கிறவர்களிடத்துல வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. புத்தி இல்லாதவர்கள் விற்கிறவர்களிடத்துல வாங்கும்படியா போறாங்க. அதற்குள்ள மணவாளன் வரார். இவங்க புத்தி உள்ளவர்கள் அவரோடு கூட பிரவேசிக்கிறாங்க. புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்படுகிறார்கள் சொல்லி சொல்றார். இந்த புத்தி இல்லாதவர்கள் திரும்ப போய் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கதவை திறக்கணும்னு சொல்லும் பொழுது நான் உங்களை அறியேன், உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அததான் மலை பிரசங்கத்தினுடைய 5 to 7 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் உபதேசிக்கிறார். எல்லா காரியங்களும் உபதேசிச்சு முடிச்சுட்டு சொல்றார் கடைசியா, நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதன்படி யார் நடக்கிறாங்களோ அந்த மனுஷனை கண்மலையின் மேல தன்னுடைய அஸ்திபாரத்தை போட்ட மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருங்காற்று வந்தது, பெருமழை வந்தது, அந்த வீட்டின் மேல மோதியும் அந்த வீடு விழவில்லை. அதே போல நான் சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதன்படி செய்யாத மனுஷனை மணலின் மேல அஸ்திபாரம் போட்ட மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருங்காற்று வந்தது, பெருமழை வந்தது, அந்த வீட்டின் மேல மோதினப்போ அது முழுவதும் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றார். இப்போ புத்தி இல்லாதவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அழிவை சந்திக்கிறார்கள் சொல்லி வாசனம் சொல்றதை நம்ம பாக்குறோம். அதுதான் சாலமோன் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்துல எழுதுறார். மதியினரே, எவ்வளவு நாளைக்கு நீங்க இந்த மதியினத்துல பிரியப்படுவீங்க? ஞானம் உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கலையா? என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்க திரும்புங்கள், அப்பொழுது என்னுடைய ஆவியை நான் உங்களுக்கு அருளுவேன். என்னுடைய ஆலோசனைக்கு இப்ப நீங்க கீழ்ப்படியில்லைன்னா நீங்க பயப்படும் காரியம் ஒரு நாள் வரும். அப்போ நீங்க என்னை நோக்கி கூப்பிட்டாலோ நான் ஆகடியம் பண்ணுவேன்னு சொல்லி சாலமோன் எழுதுறார். அது ஆங்கிலத்துல ஞானம் உங்களை பார்த்து நான் சிரிப்பேன், உங்களுடைய ஆபத்து நேரத்துல நான் கேலி பண்ணுவேன்னு சொல்லி சாலமோன் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்நாளெல்லாம் இதுவரைக்கும் நீங்க ஆண்டவர் தந்த ஆலோசனையை கேட்டு அறிந்திருந்தும் அதை பின்பற்றாத ஒரு வாழ்க்கை இது வரைக்கும் நீங்க வாழ்ந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய மதியீனத்தை மாற்றி நீங்க புத்தியாய் நடக்கும்படியாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அழிவுக்கு விலக்கி காத்துக்கொள்ள ஆண்டவர் அருள் செய்வார். 3ஆவதாக பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ரைச்சியஸ் ரிவர் ஆஃப் லிவிங் வாட்டர். நீதிமான்களின் உத்தமம் ஜீவ தண்ணீர் உள்ள நதியாகும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். 3ஆவதா சாலமோன் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுன்னு சொல்லி எழுதுறாரு. 16ஆம் வசனத்துல நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை தரும் சொல்லி எழுதுறாரு. 20ஆம் வசனத்துல நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளின்னு சொல்லி சொல்றாரு. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் அதிகாரத்துல நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லைன்னு சொல்லி எழுதுறார். அப்போ ஒரு மனுஷன் நீதிமானாய் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது அவனுடைய சரீர அவயங்களே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் சொல்லி சாலமோன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். யார் நீதிமான் சொல்லி பார்த்தோம்னா 13ஆம் அதிகாரத்துல எழுதுறார். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான்,
20ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது நீதிமான் தன்னுடைய உத்தமத்திலே நடக்கிறான்னு சொல்லி எழுதுறார். பொய் பிசாசினால உண்டாகிற காரியம். ஆண்டவர் நீதியானவர். அவர் பொய் அருவருக்கிறார். கடவுளை போல அநீதியான காரியங்களை, பொய்யான காரியங்களை விட்டு விலகுகிறவர்கள் தான் நீதிமான் சொல்லி சாலமோன் எழுதுறார். அதையே தாவீது சொல்லும் பொழுது, யார் ஆண்டவருடைய பர்வதத்துல வாசம் பண்ணுவான்னா, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானேன்னு சொல்லி சொல்றார். சத்தியம்னா நீதி இல்லையா? அப்போ உத்தமத்திலையும் சத்தியத்திலையும் யார் நடக்கிறாங்களோ அவங்கதான் நீதிமான் சொல்லி தாவீது சொல்றார். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் நீதிமான் சொல்லி சொன்னார்னு மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல எழுதுறார். கடைசி நாள்ல ஆண்டவர் வெள்ளாடுகளை தனியாகவும் செம்மறியாடுகளை தனியாகவும் பிரிப்பார். அப்போ தன்னுடைய வலப்பக்கத்துல நிக்கிறவங்கள பார்த்து, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. நான் நிர்வாணமா இருந்தேன், நீங்க எனக்கு ஆடை கொடுத்தீங்க. நான் சிறைச்சாலையில இருந்தேன், நீங்க என்னை விசாரிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. உடனே அவங்க, ஆண்டவரே எப்போ நீங்க பசியா இருந்தீங்க, தாகமா இருந்தீங்க, எப்போ நீங்க வியாதியா இருந்து நாங்க உங்களை விசாரிக்க வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த சிறியர்ல நீங்க யாருக்கு எந்த உதவி செஞ்சீங்களோ அதை எனக்கே நீங்க செய்தீர்கள் சொல்லி சொல்லுவாரு. அதே போல இடப்பக்கத்தில் நிக்கிறவங்கள பார்த்து, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் தரல. நான் தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணி கொடுக்கல. நான் வியாதியா இருந்தேன், நீங்க என்னை விசாரிக்க வரல. நான் நிர்வாணமா இருந்தேன், நீங்க எனக்கு ஆடை தரல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரு. உடனே அவங்க, ஆண்டவரே நீங்க எப்போ பசியா இருந்தீங்க, எப்போ நீங்க தாகமா இருந்தீங்க, எப்போ நீர் வியாதியா இருந்து நாங்க உங்களை விசாரிக்க வரலன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஆண்டவர், இந்த சிறியர்ல ஒருத்தருக்கு நீங்க எதை செய்யலையோ அதை நீங்க எனக்கே செய்யல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ நீதிமான்கள் தன்னுடைய பலனை அடையும்படியாக பிரவேசிப்பார்கள் சொல்லி மத்தேயு எழுதுறார். இப்போ நீதிமான் சொல்றவன் தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய குடும்பம் அதையெல்லாம் தாண்டி சமூகத்தோடு கூட தொடர்புடையவனாக, திக்கற்றவர்கள், அனாதைகள், உபத்திரப்படுகிறவர்கள், கட்டப்பட்டவர்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவனாயிருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் வெறும் வார்த்தையா சொல்ல, தன்னுடைய வாழ்க்கையில அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு நீதிமானா வாழ்ந்திருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு பிலாத்துக்கு முன்னதாக நிற்கிறார். அப்போ அந்த பிலாத்துனுடைய மனைவி தன்னுடைய கணவனுக்கு ஒரு சீட் எழுதி கொடுத்து அனுப்புறா. அதுல இந்த மனுஷன் நீதிபரனா இருக்கிறார், அவரை ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லி எழுதுறா. அதே போல ஆண்டவர் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார். கடைசி நேரத்துல தன்னுடைய மரண தருவாயில் அவர் பேசின வார்த்தைகள் அதெல்லாம் பார்த்து அந்த போர் சேவகன் அவர் மெய்யாகவே நீதிபரனா இருந்தார்னு சொல்லி சாட்சி சொல்றான். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண பரியந்தம் அவர் நீதியுள்ளவராய் வாழ்ந்து தன்னை காத்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு தூரத்துல இருந்த மனுஷங்கள் எல்லாம் சுகமாகுறாங்க. அது போல அவருடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டிருக்கு, அவருடைய வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டிருக்கு. அப்படி ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்திருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க இயேசு கிறிஸ்துவை போல உங்களுடைய உத்தமத்திலே, சத்தியத்திலே நீதிமான்களாய் நடக்க இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். உங்களுடைய பிசிக்கல் பிரசன்ஸே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாய் ஆண்டவர் அருள் செய்வார். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். முதலாவதாக டாக்டரின் ஆஃப் வைசஸ், ரிவர் ஆஃப் லிவிங் வாட்டர். ஞானவான்களின் போதகம் ஜீவ தண்ணீர் உள்ள நதியாகும். ஞானவான்களுடைய போதகத்தை கேட்டு இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது உங்களுடைய ஆத்துமாவை மரணக்கண்ணிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்வீர்கள். இரண்டாவதாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காஷியஸ் ரிவர் ஆஃப் லிவிங் வாட்டர். புத்திமான்களின் புத்திமதி ஜீவ தண்ணீர் உள்ள நதியாகும். புத்தியாய் நடந்து தன்னுடைய வாழ்க்கையில ஜெயித்த மனுஷர்களுடைய ஆலோசனையை கேட்டு இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அழிவுக்கு விலக்கி காத்துக்கொள்வீர்கள். மூன்றாவதாக பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ரைச்சியஸ் ரிவர் ஆஃப் லிவிங் வாட்டர். நீதிமான்களின் உத்தமம் ஜீவ தண்ணீர் உள்ள நதியாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல இன்றைக்கு உங்களுடைய உத்தமத்திலே, சத்தியத்திலே நீங்கள் நடக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் மாறுவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஞானவானாய், புத்திமானாய், நீதிமானாய் நடந்திருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்லும் பொழுது கொரிந்தியர்ல கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார்னு சொல்லி எழுதுறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பெந்தகோஸ்தே நாளை நினைவு கூறுகிறோம். நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும்படியாய் ஆண்டவர் அருள் செய்வார்.
நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் ஆகிலும் மரண திசையை நோக்கி செல்லாதபடிக்கு தன்னுடைய ஆத்துமாவை மரண கண்ணிகளுக்கு விலக்கி காத்து கொள்ளும்படியாய் உபதேசத்தை கேட்டு நடக்க இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. தன்னை நோக்கி வருகிற புத்திமதிகளை அலட்சியம் பண்ணாதபடிக்கு நீ தருகிற ஆலோசனைகளை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறவும் தன்னுடைய குடும்பத்தை அழிவுக்கு விலக்கி காத்து கொள்ளவோ இந்த நாள்ல அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல உத்தமத்திலே சத்தியத்திலே உறுதியாய் நீதிமானாய் நடக்கும்படியாய் இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வாதமான வாய்க்காலாய் இந்த நாள்ல மாற பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றப்பட்ட நாளை நினைவு கூறுகிற இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும்படியாய் என் தகப்பன் நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you and God be with you.